எந்த ஊர்ல வராங்க சாமியாரு? எனக்கு எனக்கு தெரியும். என்கிட்ட அது சொல்லவா போறாங்க? நீங்களே கேட்டுக்கோங்க. அங்க என்ன பேசிட்டு இருக்க? சீக்கிரம் சொன்ன வேலையை செய். அம்மா இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ண நல்லது நடந்துருமா? இதெல்லாம் நம்புறீங்க? அப்படி எல்லாம் நம்பிக்கை இல்லாம பேசாதடா. உனக்கு சேர்த்துதான் இந்த பூஜை எல்லாம் பண்றேன். வீட்டை விட்டு போன உன் பொண்டாட்டி சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வர வேண்டாமா? அவ வரதுக்கு பூஜை பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. அது நீங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் நல்லபடியா நடக்கும்டா. அதுக்குதான் இந்த பூஜையே. விஜயா, முதல்ல நம்ம மனசு நல்லா இருந்தா தான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாமி கும்பிடலாம் தப்பு இல்ல, ஆனா இந்த மாதிரி பூஜை ஜோசியத்தெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு எல்லாமே இருக்கலாங்க, ஆனா எனக்கு இருக்கு. நம்மள மீறி ஒரு சக்தி இருக்கு. சில பேர் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும். இந்த காக்கா உட்காந்து பணம் விழுந்த கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஏதாவது ஒண்ணு தான் நடக்கும். நூத்துல ஒண்ணாம நடக்கும். அதுக்காக எல்லாம் நடக்கும் நம்ம கூட. டேய், அப்படிலாம் இல்ல. சில பேர் நடந்த விஷயம், நடக்க போற விஷயம் எல்லாத்தையும் சரியா சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல படிக்காதவனோட படிச்சவன் தான் டேஞ்சர். இதெல்லாம் அதிகமா நம்புறதே வேணாம். உனக்கு எதுவும் நடக்கல, அது மொத்தமா கூட சொல்லாத. நம்ம கடவுளை மட்டும் நம்பினா போதும். என்னதான் ஜோசியம் பூஜை எல்லாம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல இருக்கிற சக்தி கடவுள் தான். அவரை மீறி எதுவும் நடக்க போறது இல்ல. கரெக்டா சொன்னீங்க. சில பேர் பெரிய ஆபீசர் யாராவது பாக்குறதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு லஞ்சம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பூஜை ஜோசி எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் ரூட்டா யூஸ் பண்றாங்க. அதை சில பேர் யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனாவே மாத்திட்டாங்க. கடவுள்கிட்ட போறது அப்படியே இந்த ஷார்ட் ரூட் கிடையாது. இதெல்லாம் உட்கார்ந்து சமாளிக்கிறதா கண்டுபிடிச்ச ஏமாத்து வேலை. டேய், எல்லாரும் அப்படி இல்ல. சில பெரிய ஆளுங்க எல்லாம் இந்த மாதிரி சாமியார்கள் சொல்லி தான் முன்னுக்கே வந்திருக்காங்க. அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி எல்லாம் இருக்கு. அதுக்கு பவர் ஒண்ணு இருக்கு. டேய் அண்ணா, ஜோசி மேல வைக்கிற நம்பிக்கைய முதல்ல நம்ம மேல வைக்கணும். உன்ன மாதிரி சாமியார்கள் நம்பி நடுவோட கொண்டு நிறைய பேர் நான் பாத்துருக்கேன். மனோஜ், இவங்கிட்ட எல்லாம் என்ன பேசிட்டு இருக்க? இவனுக்கு நல்லது எதுவுமே பேச வராது. இங்க வர சாமியாருக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்கல்ல. அவங்க எல்லாம் வைக்கலடா. ஒருவேளை அந்த சாமியார் சின்ன பொண்ணா நீ அவங்களே கல்யாணம் பண்ணி போலையே. ஏங்க இவன் எப்படி பேசா பாருங்க. ஒரு சாமியார் கிட்ட இப்படியா பேசுறது? அவங்க வரும்போது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதேன்னு சொல்லுங்க. சொல்றேன் முத்து, அவளுக்கு தோன்றது செய்யறா, செஞ்சுட்டு போட்டோம். அப்புறம் ஐயோ, சாமியார் வந்துட்டாங்க, சாமியார் வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. வணக்கங்க. நீங்க சொன்ன எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுமா. உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதையும் செஞ்சிடலாம். விஜயா, நீ இந்த வேலையெல்லாம் பாரு, நான் கொஞ்சம் வெளியில போய். நீங்க எங்கேயும் போக கூடாது. ஏன் அப்பாவை போக கூடாது நீங்க ஏன் சொல்றீங்க? இந்த பூஜை நடக்கும்போது வீட்டுல இருக்கிற எல்லாருமே கலந்துக்கணும். அப்படி போறதா இருந்தா நான் வரதுக்கு முன்னாடியே போயிருக்கணும். நான் வந்ததுக்கு அப்புறம் யாருமே போக கூடாது. அப்படியாமா? ஏங்க அவங்க தான் சொல்றாங்கல்ல, பூஜை முடிச்சிட்டு அப்புறம் போலாம். நீங்க இங்கே இருங்க. ஏதோ ஃபேடதான் போல இருக்கு. பார்த்தாலே தெரியுது. வெளியே போய் நம்ம ஏதாவது சொல்ல போறோம்னு வாய்ப்பு இருக்கு. நீங்க சும்மா இருந்தாலே போதும். நீங்க யார் யார் எப்போ எங்க இருக்கணுமோ கடவுள் அவங்கள கொண்டு வருவாரு. பூஜை ஆரம்பிக்கலாமா? சரிங்க. இதெல்லாம் பார்க்க பூஜை பண்ற மாதிரி தெரியல. ஏதோ சொல்லி வைக்கிற மாதிரி இருக்கு. சும்மா இருங்க. அவங்க திடீர்னு கத்துறாங்க. அவங்க கதவு வச்சுடா. ஏன்னா நீ ஏதோ உங்களுக்கு அசல் மாதிரி பேசிட்டு இருக்கிற. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க.